அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி. பொதுவாக பராபவ ஆண்டு பலன்களில் விருச்சிக ராசிக்கு பார்த்தாக்கா, உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது வெளியில் மாற்றமாக நிகழும். அதாவது இன்னர் மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் ரியாலிட்டியாக நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் பார்த்திங்கனாக்கா, டிப்ரெஷன் உங்களுக்கு ஆல்ரெடி யாராவது டிப்ரெஷனில் ரொம்ப இருக்கீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே விலகும். அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அதுலேருந்து நிவர்த்தியாகி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அண்டு லைஃப் பேட்டர்ன் மாறும். உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகவே பாதை இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு பொதுவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதிகமாகவே இருக்கும். மற்ற ராசிகளை விட விருச்சிக ராசிக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 8வது வீடு. அண்டு பார்த்திங்கனாக்கா, விருச்சிக ராசி சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ராசி. அதனால் ரொம்பவே எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கும். அதனால் அவங்க அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்பவே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வருஷம் சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்குது. நம்ம எல்லா கேட்டகரியும் லைனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் பார்த்திங்கனாக்கா, உங்களுடைய எக்ஸாம்ஸ்லலாம் செகண்ட் அட்டெம்ப்ட் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அண்டு பார்த்திங்கன்னா, ரிசர்ச் ஓரியன்டாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அண்டு பார்த்திங்கனாக்கா, மீடியா, டெக்னிக்கல், அனாலிட்டிக்கல், இதில் ஐடி இண்டஸ்ட்ரி இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த வருடத்தில். அண்ட் பார்த்திங்கனாக்கா, அடுத்தது ஹெல்த். ஒரு சிலருக்கு ஆங்ஸைட்டி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி. ஸோ அதை முறையாக அதை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு பொதுவாக எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தாக்கா, நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது தான். நேரத்துக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படி இல்லாட்டி அசிடிட்டி அண்டு டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல், அதாவது நேரத்துக்கு சாப்பிட்டீங்கனாலே இது எல்லாமே தவிர்த்துடலாம். இது மூலியமாக ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்ட முயற்சி பண்ணுங்கள். அண்டு பார்த்திங்கனாக்கா, ஜாப், வேலை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பதவி உயர்வு நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் எதுக்காக பதவி உயர்வு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இருப்பீங்க. அந்த அளவுக்கு விருச்சிக ராசியில் இருக்கிற நபர்களுக்கு பதவி உயர்வு இருக்கும். அண்ட் பார்த்திங்கனாக்கா, உங்களுடைய ஜாப் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்கில்ஸு, உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் மேனேஜர்ஸ் கிட்ட ஈகோ கிளாஷ் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஈகோ கிளாஷை எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருடத்தில் பார்த்திங்கனாக்கா. அண்ட் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலமில் நீங்கள் அதாவது அடிஷ்னல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். அதாவது சைடு இன்கம்னு சொல்லுவாங்கள்ல, அது மெயின் இன்கமாக மாறக்கூடிய யோகம் கூட இந்த வருடத்தில் இருக்குது. அண்ட் பார்த்திங்கனாக்கா, பண வரவு, அதுக்கான நிதிநிலை பற்றி பொதுவாக பார்த்துடலாம். இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வகையில் வேலை இருக்குல்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக லாபம்தான் இருக்கும். ஆனால் அதை சரிவர பராமரிக்கலை அப்படின்னாக்கா நஷ்டம் இருக்கும். அதாவது மேனேஜ் பண்ணணும். எந்த அளவுக்கு இன்கம் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா லக்ஸுரிஸ், தேவையில்லாத லக்ஸுரிஸ்க்கு செலவு பண்ணக்கூடாது. வீடு, வாகனங்கள் மற்றும் உடல்நிலை, இதுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். பட் இது கூட பார்த்து ஜாகிரதையாக தான் பண்ணணும். இப்போ இந்த செலவு தேவையா அப்படின்ற மாதிரி தான் பார்த்து செலவு பண்ணணும். அண்ட் பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு பழைய கடன்கள், வாரா கடன்கள் இருக்கும்ல, அதாவது நீங்கள் யாருக்காவது கொடுக்கக்கூடிய மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள் இருக்குல்ல, அது உங்களுக்கு இந்த வருடம் சேரும். அதே மாதிரி நீங்கள் வங்கிக்கு கட்டக்கூடிய கடன்கள் இந்த வருடத்தில் அடையிற காலகட்டமாக இருக்கும்.
அண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது காதல். காதலில் வந்து இந்த வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சோல் பாண்டிங் டைப் பார்ட்னர் கிடைப்பாங்க. என்ன அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு டீப் அந்த பர்சன் கூட டீப் எமோஷ்னல் பாண்டிங் க்ரியேட் ஆகும். அது எப்போ உருவாகும் அப்படின்னாக்கா சோல் கான்டாக்ட் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். விருச்சிக ராசி பொதுவாகவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ராசி, எல்லாத்தையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னரை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதை தான் வந்து நான் சொல்கிறேன். அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டெஸ்டிங் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கணும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு எமோஷ்னல் ட்ரிகர் அதிகமாக இருக்கும். அதையும் வந்து பேஷன்ஸாக இருந்து ஹேண்டில் பண்ணிங்க. எந்த அளவுக்கு பேஷன்ஸாக இருந்து ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காதலில் இருந்து திருமணமான நபர்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் முற்றிலும் அகலும், விலகி போயிடும். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குடும்பத்து மேலே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குடும்ப பணிச்சுமை சொல்லுவாங்க, அது வந்து ரொம்பவே அதிகமாகும். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள், உங்கள் டாக்ஸிக் பாண்டிங் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டேருந்து ஒரு விலகு கிடைக்கும். அண்டு நியாயமான ஒரு உங்கள் லைஃப்க்கு இவங்க என் வாழ்க்கையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யார் நியாயமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே நிலைச்சி நீடிச்சு இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். ஸோ இதுதான் வந்து இந்த வருடத்துக்கு பொதுவான பலனாக இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கனாக்கா சேலஞ்சஸ், உங்களுக்கு ஓவர் திங்கிங், எமோஷ்னலாக இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இதனால் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது வந்து ஆங்ஸைட்டியை க்ரியேட் பண்ணும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும், அதை வந்து பார்த்துக்கணும். அண்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ரொம்பவே இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உருவாகுது. அவங்களாவே திங்க் பண்ணி இதுதான் முடிவு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதுலேருந்து விலகி இருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எமோஷ்னல் ஐசோலேஷனாக இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வந்து உங்கள் மனசில் எது இருந்தாலும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ பார்ட்னர்ஸ்கிட்டேயோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி எமோஷ்னல் ஐசோலேஷன் இருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆபத்து இருக்குது. அதே மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கவே கூடாது. யார் என்ன கஷ்டம் கொடுத்துருந்தாலும் அது வந்து கடவுள் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கான கர்மாவை கடவுள் தீர்த்துருவாங்க. நீங்கள் போய் அவங்கள பழி வாங்குறன்ட்டு எதுவும் பண்ண வேண்டாம். அதுவே வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு புதிய கர்மாவாக ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதில் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அன்னெசரி சீக்ரெட்டை சீக்ரெட் விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் தேவையில்லாத சீக்ரெட்டான விஷயங்கள் எதுவுமே ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபடுற எண்ணம் இருந்ததுன்னா அதை வேரோடு அழிச்சிருங்க. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய செயலாக மாறிடும். அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் வந்து இந்த வருடத்தில் என்னதான் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருச்சிக ராசி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ராசின்னு சொன்னல. ஸோ இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் ரீபர்த் சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருடமும் அதுக்கான காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா குருவும் சனியும் வந்து இந்த குரு கோச்சாரமும் இருக்குது. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக குரு வந்து சனீஸ்வரரை பார்க்குறாரு. அதனால் அவங்க 2 பேருமே வந்து உங்களுக்கு நல்ல இதுதான் பண்ண போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க. அது ஒன்று. அண்டு 2வது வந்து பார்த்திங்கன்னா வெளிவட்டார மக்கள்கிட்ட உங்களுக்கான மதிப்பை வந்து உயர்ந்து இருக்கும். அதாவது பப்ளிக் ரெக்கக்னைசேஷன் ரொம்பவே கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சாதாரண நபராக கூட இருக்கலாம். உங்களுக்கு உங்கள் சொசைட்டியில் இப்படி ஒரு பர்சன் இந்த சொசைட்டியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அண்டு உங்களுக்கு வந்து
இது மூலிமா புதிய சோஷியல் சர்க்கிள் கிடைக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கான நிறைய சந்தோஷங்கள் இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. ஸோ இதுதான் வந்து விருச்சிக ராசிக்கு பொதுவான பலன். அண்டு ஓவராலாக பார்த்தாக்கா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது தானாக நடக்கட்டும் அப்படின்னு, நேச்சுரலாக அன்ஃபோல்ட் ஆகட்டும் அப்படின்னு விடுங்க. நீங்களாக வந்து ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம், அதை நான் முதல்லயே சொன்னேன்ல, மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யூனிவர்ஸ்க்கு டைம் கொடுங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தீங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்தில் பொதுவாகவே நல்லா இருக்குது விருச்சிக ராசி நேயர்களுக்கு. ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷமாக இந்த வருடத்தில் இருக்கணும்ன்ட்டு இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.